இன்னைக்கு இரவு 9:15 ஆயிட்டது. கிணத்துக்கடவு தொகுதிக்கு போகணும். நான் 8 மணிக்கே வருவதாக திட்டமிட்டிருந்தேன். ஆனா இந்த நம்முடைய கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதியில் எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம். மக்கள் வெள்ளத்தில் நீதி குடிமுத்திர வந்திருக்கிறோம். அதெல்லாம் காலதாமதம் இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி. 4 ஆண்டு 2 மாத காலம் நான் முதலமைச்சராக இருந்தேன். இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் பல ஆண்டுகளாக முதலமைச்சராக இருந்தார்கள். 2011 2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொற்கால ஆட்சி. நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை நாங்கள் வழங்கினோம். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஊழல் ஆட்சியாக இன்றைக்கு காட்சி அளிக்குது. 2011க்கு முந்தி எப்படின்னு பாருங்க. 2011க்கு பிந்தி 2021 வரை 10 ஆண்டில் இன்றைக்கு இந்த கோவை மாவட்டம், கோவை மாநகரம், தொண்டாமுத்தூர், குனியமுத்தூர் பகுதியில் எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது என்பதை சிந்தித்து பாருங்க. 2011 2021 வரை இந்த கோவை மாநகரம் இன்றைக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன. கேட்டெடுத்தெல்லாம் பாலம், அருமையான சாலைகள், 3வது குடிய திட்டம், அதே போல அத்திக்கடை அவனாசி திட்டம் 2 கொண்டு வரதுக்கு முயற்சி. அது ஆரம்ப கட்ட பணி நடந்துட்டு இருந்தது. ஆட்சி மாற்றம், திமுக ஆட்சியில கைவிட்டாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடன் இன்றைக்கு அத்திக்கடை அவனாசி திட்டம் 2 நிறைவேற்றப்படும். ஒரு மக்களுக்கு நல்ல குடிநீர் கொடுக்க வேண்டும், நல்ல சுகாதார வசதி கொடுக்க வேண்டும், நல்ல மருத்துவ வசதி கொடுக்கணும், தடையெல்லாம் மின்சாரம் கொடுக்க வேண்டும், விலைவாசி ஏறாம பார்த்துக்க வேண்டும், நல்ல பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில மக்களுக்கு கிடைச்சது. ஆனால் விடியா திமுக ஆட்சியில அத்தனையும் கிடைக்கல. நான் குறிப்பிட்டது ஏதாவது கிடைச்சிருக்குதா? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மின்கட்டண உயர்வு 67% மின்கட்டண உயர்வு. அதே போல வீட்டு வரி 100% உயர்வு, கடவரி 150% உயர்வு, குடிநீர் வரி உயர்வு. குப்பைக்கும் வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். போட்டாங்கல்ல 1000 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில் வீட்டு வரி கட்டினா திமுக ஆட்சியில் 2000 ரூபாய் கட்ட வேணும். அண்ணா திமுக ஆட்சியில் கடவரி 1000 ரூபாய் கட்டினா திமுக ஆட்சியில் 2500 ரூபாய் கட்ட வேணும். இப்படி மக்கள் மீது வரி போட்டு மக்கள் தலை மீது சுமை சுமத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது கொரோனா காலம், அந்த ஒரு கடுமையான சோதனையான நேரம். அந்த சோதனையான நேரத்தில் கூட மக்கள் பாதிக்கூடாது என்பதற்காக ஓராண்டு ரேஷன் கடையில் விலையில அரிசி, சக்கரை, எண்ணெய் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். அதே காலகட்டத்தில் தை பொங்கல் வந்தது. எல்லா குடும்பத்தையும் 2500 ரூபாய் இன்றைக்கு பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம். அதோட பொங்கல் பரிசு கொடுத்தோம். 2500 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் கொரோனா காலகட்டம். இன்னைக்கு வருவாய் கிடையாது அரசாங்கத்துக்கு. இன்னைக்கு கலால்ல வரி கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது, பத்திரப்பதிவு இல்ல, ரோட் டாக்ஸ் இல்ல, பெட்ரோல் டீசல் இல்ல, எதுவுமே இல்ல. ஒரு ஆண்டு தொழிற்சாலையில மூடப்பட்டிருந்தது, கடைகள்லாம் உடைக்கப்பட்டன. அந்த காலகட்டத்தில் கூட மக்கள் பாதிப்பு இல்லாம மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்த காலம் அந்த கொரோனா காலம் கூட. இன்றைய தினம் என்ன, எதுவுமே வெல்ல இந்த ஆட்சியில. ஆனா விலைவாசி விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. இன்றைக்கு அரிசி விலை நீங்க சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சியில் என்ன விலை, திமுக ஆட்சியில் என்ன விலை என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 1 கிலோ இன்றைக்கு அரிசி இதெல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். ஏன்னா உடனே திமுக காரங்க தெரியுமா, எடப்பாடி பழனிசாமி ஒரு பஸ்ஸை தூக்கிட்டு போய் குனியமுத்தில் நின்றுக்கிட்டு பொய்யா பேசணும்னு சொல்லுவாங்க. அத்தனையும் மளிகை கடையில் இந்த பட்டியல் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அண்ணா திமுக ஆட்சியில் பச்சரிசி, சாப்பாட்டு அரிசி 1 கிலோ 50 ரூபாய்க்கு வித்தது. திமுக ஆட்சியில் 77 ரூபாய்க்கு விற்கிறது. 1 கிலோ 27 ரூபாய் அதிகம். பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ 50 ரூபாய். திமுக ஆட்சியில் 1 கிலோ 72. இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ 30 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில். திமுக ஆட்சியில் 48 ரூபாய். கடல் எண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 130,
திமுக ஆட்சியில் 190, 1 கிலோ 60 ரூபாய் அதிகம். நல்லெண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 250, திமுக ஆட்சியில் 400, 1 கிலோ 150 ரூபாய் அதிகம். துவரம்பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 74, திமுக ஆட்சியில் 130, 1 கிலோ 56 ரூபாய் அதிகம். உளுத்தம்பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 79, திமுக ஆட்சியில் 120, 41 ரூபாய் அதிகம். இதையெல்லாம் விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு இன்றைக்கு உணவுப் பொருட்களுடைய விலை உயர்ந்திருக்குது. இதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கல. இதெல்லாம் மாநகர பகுதியை சுற்றி இருக்குதுங்க. இன்னைக்கு தொழிலாளர் நிறைந்த பகுதி, அத்தனை பேருமே உணவுப் பொருட்கள் வாங்கித்தான் சமைச்சு சாப்பிடணும். ஆனா உணவுப் பொருள் விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்குது. இதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது விலை கட்டுப்பாட்டு நிதி 100 கோடி ஒதுக்கி வச்சிருந்தோம். இப்படி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுதோ, அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் குறைவா விலை கிடைக்குதோ அங்க போய் கொள்முதல் செஞ்சு கூட்டுத்துறையின் மூலமாக அதை விற்பனை செஞ்சு அந்த உணவுப் பொருள் விலையை கட்டுப்பாட்டுகளை வச்சிருந்தோம். திமுக ஆட்சியில் ஏழை மக்கள் பாதிக்கிறாங்க, நடுத்தர மக்கள் பாதிக்கிறாங்க. இந்த விலைவாசி உயர்வால் இதையெல்லாம் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல கட்டுமான பொருட்கள் இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு யூனிட் எம்சாண்ட் 3000 ரூபாய்க்கு விற்பனை. இன்னைக்கு திமுக ஆட்சியில் 5500 ரூபாய் ஒரு யூனிட் எம்சாண்ட், 5500, 2500 ரூபாய் அதிகம். ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் 2000, திமுக ஆட்சியில் 4500, ஒரு யூனிட் 2500 ரூபாய் அதிகம். ஒரு மூட்டை சிமெண்ட் வெளி மார்க்கெட்ல அண்ணா திமுக ஆட்சியில் 240 ரூபாய், திமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்ல 350, 110 ரூபாய் அதிகம். ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் 6 ரூபாய்க்கு வித்தது, இப்ப 10 ரூபாய்க்கு திமுக ஆட்சியில். ஒரு டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் 40,000, திமுக ஆட்சியில் 70,000. ஆக விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு இந்த கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு. திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாங்க, இந்த கட்டுமான பொருட்கள் விலை உயர்கின்ற பொழுது அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்டுமான பொருட்கள் விலை குறைக்கப்படும் என்று அந்த திமுக தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருந்தாங்க. நான் சட்டமன்றத்தில் இந்த கேள்வி எழுப்பினேன். நீங்க 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறீங்க, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வினால் ஏழை மக்கள் அவள் வீடு கட்ட முடியல, நடுத்தர மக்கள் கடுமையா பாதிக்கிறாங்க. ஆக இந்த விலையை குறைப்பதற்கு அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று நீங்க அறிவித்த அறிவிப்படி, திமுக அறிவித்த அறிவிப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொன்னோம். எந்தவித நடவடிக்கை எடுக்கல. அதனால இவ்வளவு விலை உயர்ந்திருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எல்லாத்திலையும் கமிஷன் வாங்குறாங்க. திமுக கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். அதனால இவ்வளவு உயர்வு. அண்ணா திமுக ஆட்சியிலையும் திமுக ஆட்சியிலையும் இவ்வளவு விலை உயர்ந்த சரித்திரமே கிடையாது. ஒரு டன்னுக்கு ஒரு 5000, 3000 ஏறும். ஆனா ஒரே நேரத்தில் இன்னைக்கு 40,000 விற்கிறது 70,000 வித்தா கம்பி எப்படி வாங்க முடியும்? சிமெண்ட் எப்படி வாங்க முடியும்? இதையெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பம் வாழ வேண்டும். இன்னைக்கு 8 கோடி மக்களை பற்றி கவலை இல்லை, ஆனா அந்த குடும்பம் வாழ வேண்டும். அதற்காக கொள்ளையடிக்கிற அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இதெல்லாம் மாநகராட்சி பகுதி. இந்த மாநகராட்சி பகுதியில் இதற்கெல்லாம் வீடு கட்டணும்னா அனுமதி வாங்கணும், பிளான் அப்ரூவ்டு வாங்கணும். இன்னைக்கு பிளான் அப்ரூவ்டு மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியில் இதுல 1000 சதுரடிக்கு அண்ணா திமுக ஆட்சியில் மாநகராட்சியில் பிளான் அப்ரூவ்டுக்கு 37,800 ரூபாய். திமுக ஆட்சியில் இன்றைக்கு ஒரு பிளான் அப்ரூவ்டுக்கு 88,000, கழிவுநீர் கட்டமைப்பு டெபாசிட் 20,000, 1,08,000 ரூபாய் கட்ட வேண்டும். நான் மாநகராட்சி பகுதியில் வீடு கட்டுறதாலும் சரி, கடை கட்டுறதாலும் சரி, இன்றைக்கு நீங்க பிளான் அப்ரூவ்டு வாங்க வேண்டும் என்றால், வீடு கட்டுவதற்கு அனுமதி, கடை கட்டுவதற்கு அனுமதி வாங்கணும் என்றால் 1,08,000 ரூபாய் நீங்க அதிகமாக கொடுக்கணும். அண்ணா திமுக ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்கு 132% உயர்ந்து போச்சு. சிந்திச்சு பாருங்க. இந்த 4 ஆண்டுல இவ்வளவு உயர்வு. ஆனா இவ்வளவு உயர்வு இருக்குது. ஆனா மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு இல்ல. கழிவுநீர் அகற்றல், குப்பை முழுமையாக அகற்றுவதில்லை, ஆங்காங்கே இன்றைக்கு தெருவிளக்கு எரிவதில்லை. இப்படி பல பிரச்சனை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்ல, இந்த மாநகராட்சியில் மிகப்பெரிய ஊழல். இந்த மாநகராட்சி பூரா ஊழல். ஊழல் மாநகராட்சியே இல்ல. இன்றைக்கு மதுரையில் 200 கோடி இந்த வரி முறைகேட்டில் ஈடுபட்டதாக அந்த மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கிறார். அங்க இருக்கின்ற அதிகாரிகள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அங்க திமுக சேர்ந்த 5 மண்டல குழு தலைவர் ராஜினாமா, 2 நிலைக்குழு உறுப்பினர் ராஜினாமா. அதே போல் அங்க மட்டும் இல்ல,
அதுக்கு என்னென்ன வரி போட்டிருக்காங்கன்னா, ஆட்டுக்கு வரி, மாட்டுக்கு வரி, பன்னிக்கு கூட வரி போட்டாங்க. அந்த வரியில இப்படி கொள்ளையடிச்சிருக்கிற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். பன்னி கூட விட்டு வைக்கல. அது மட்டும் இல்ல, இங்க மட்டும் இல்லைங்களா, காஞ்சிபுரத்தில் பிரச்சனை, அங்க இருக்கிற கவுன்சிலருக்கு மேயருக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனை? பங்கு பிரிக்கிறதுல பிரச்சனை. அங்க ஒரு நம்பிக்கை. திருநெல்வேலி பிரச்சனை, கோயம்புத்தூர்லயும் பிரச்சனை தான். அப்படிதானே தம்பி? இங்கேயும் மேயர் பிரச்சனை தானே. மேயரையே மாத்திட்டாங்க, எல்லாம் கமிஷன் பிரச்சனை. இவர்களா வந்து உங்களுக்கு நல்லா செய்ய போறாங்க மாநகராட்சியில. இவர்கள் பிரச்சனை தீர்க்கிறதுக்கே முடியல. இது யார்? ஆளுங்கட்சி திமுக. ஆளுங்கட்சியே முறைகேடு நடந்திருக்குதா கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை எண்ணி பாருங்க. இன்னைக்கு மதுரையில் 200 கோடி ஊழல் நடக்குது. இந்த ஊழல கண்டுபிடிச்சது திமுக அரசாங்கம். அப்படின்னா திமுக அரசாங்கத்துடைய நிர்வாகம் எப்படி இருக்கு என்பதை நீங்கள் சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மாநகராட்சியில், நகராட்சி, பேரூராட்சி எல்லாம் விசாரிக்கப்பட்டு எங்கெங்கெல்லாம் முறைகேடு நடக்குதோ அங்கெல்லாம் அண்ணா திமுக அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதோட ஸ்டாலின் வந்து இப்ப உங்களுடன் ஸ்டாலின் இது மாதிரி ஒரு விளம்பரத்தால் அடிச்சு வீடு வீடா மக்களை சந்திச்சு மக்களுடைய பிரச்சனை தீர்க்க போறாங்களாம். தீர்ப்பாங்களா? இருக்கிறதுன்னு 7 மாசம். அந்த 7 மாசத்துல எவ்வளவு கொள்ளையடிக்கலாம் தான் பார்ப்பாங்க. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எரியிற வீட்டில் பிடுங்கிறதெல்லாம் மிச்சம். இருக்கிற காலத்துல எவ்வளவு சம்பாதிக்கலாங்கிறதா இந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு. இப்படி உங்களுடன் ஸ்டாலின் ஒரு விளம்பரத்தை அடிச்சு இதுல 46 பிரச்சனை இருக்குது. இந்த 46 பிரச்சனையும் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு உங்களுக்கு பிரச்சனை இருந்தா மனுவா எழுதி கொடுத்தா சம்பந்தப்பட்ட அதிகாரி சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி நிவர்த்தி செய்வாங்களா? ஆனா ஒண்ணு, முதலமைச்சர் நாட்டு மக்களை பிரச்சனை தீர்ப்பதற்கு தான் முதலமைச்சர். பிரச்சனை கண்டுபிடிச்ச ஒரே முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தான். 4 வருஷம் ஆச்சு. மக்களுடைய பிரச்சனை கண்டுபிடிக்கிறதுக்கு 4 வருஷம் ஆகி போச்சு. அது மட்டும் இல்ல, இதே மாதிரி அண்ணா திமுக ஆட்சி கண்ட பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். ஊர் ஊரா போனார். அங்க ஒரு திட்டு கண்டா பாய் விரிச்சு போட்டு அமர்ந்து அங்க இருக்கிற மக்களை எல்லாம் முன்னாண்ட ஒரு பெட்ஷீட்டை போட்டு அமர வச்சு அவர்கிட்ட பேசுவாங்க. திமுக தலைவர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், திமுக எம்எல்ஏ எல்லாம் ஊர் ஊரா போய் பொதுமக்களை இது மாதிரி சந்திச்சு மனு வாங்கினாங்க. அந்த மனுவை ஒரு பெட்டி கொண்டாந்து வச்சிருப்பாங்க. அந்த பெட்டிகளை போட்டு அந்த பெட்டி பூட்டி அதுக்கு சீல் வச்சு பத்திரமா வீட்டில் கொண்டு வச்சுக்குவாங்களாம். திமுக ஆட்சி வந்த பிறகு சீலை உடைச்சு பெட்டி திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பாங்களாம். இது நடந்ததா? எப்படி மக்களை ஏமாற்றாங்க பாருங்க. என்ன இந்த பெட்டியில தங்கத்தை போடுறாங்களா, வைரத்தை போடுறாங்களா? போட்டு பெட்டி பூட்டு போடுறதுக்கு. இதே உங்களுடன் ஸ்டாலின் மக்கள் நம்பி பெட்டிஷன் கொடுத்தாங்க. அந்த பெட்டிஷன் சிவகங்கை மாவட்டம் திருப்பவனங்கிற ஆத்துல கிடக்குது. ஆத்துல இந்த உங்களுடன் ஸ்டாலின் அந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்ட மனு ஆத்துல கண்டெடுக்கப்படுது. அதோட புதுக்கோட்டையில் அங்க வடை சுடுறாங்க. அந்த வடை கட்டுறதுக்கு இந்த மனுவை பயன்படுத்துறாங்க. இவர்களால் மக்களுக்கு நன்மை செய்வாங்க. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அந்த சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து மக்களுக்கு ஆசையை தூண்டி இப்படி மக்களை ஏமாற்றி மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக ஸ்டாலின் மாடல் அரசு இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றி என்பதை மட்டும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதோட எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்குடன் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எல்லா குடும்ப தலைவிக்கும் 1000 ரூபாய் கொடுத்ததாக. நீ எங்க கொடுத்த? கொடுக்க வச்சோம். அண்ணா திமுக கட்சி கொடுக்க வச்சது. 28 மாதம் இதுக்கு நாங்க போராடணும். திரு ஸ்டாலின் அரசாங்கத்தில் போராடணும். ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தில் எங்களுக்கு பேச வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குடும்பத்தை ஆட்சிக்கு வந்தா குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்தீங்க. இது வரைக்கும் நிறைவேற்றல. எப்போ நிறைவேற்றுவீங்க? அப்படி அப்பாவி குடும்ப தலைவிகளை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றவில்லை என்று அரசாங்கத்துக்கு தொடர்ந்து நாங்கள் அழுத்தம் கொடுத்தோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். அண்ணா திமுக கட்சி சார்பாக பொதுக்கூட்டத்தில் அழுத்தம் கொடுத்தோம். அதனால 28 மாசம் கழிச்சு வேற வழி இல்லாம இந்த குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கிடைச்சது. இப்போ
ஸ்டாலின் சொல்றார், ஒரு மாதத்துக்கு முன்பு அறிக்கை விட்டாங்க திமுக சார்பா, இந்த விடுபட்ட மக்களுக்கு 30 லட்சம் பேர் விடுபட்டு போச்சான். விதியை தளர்த்தி 30 லட்சம் பேர் கொடுக்குறீங்க. ஏற்கனவே 28 மாசம் கொடுக்கல, மீதி 32 மாசம் தான் மக்களுக்கு கிடைச்சது. இன்னும் இருப்பது 7 மாசம் தான். 53 மாசம் அவருக்கு கிடைக்கல. 7 மாசத்துக்கு கொடுக்கறேன்னு சொன்னா அந்த குடும்ப தலைவனுடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலை எதிர்நோக்கி அந்த ஏழை மக்களுக்கு அவருடைய சூழ்நிலை கருதி அந்த விதியை தளர்த்தி 30 லட்சம் பேருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்ப தலைவி கொடுப்பதாக இந்த அரசாங்கம் அறிவித்திருக்கு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆக அந்த குடும்ப தலைவி படுகின்ற கஷ்டத்தை பார்த்து இந்த அரசாங்கம் கொடுக்கல. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அந்த குடும்பத்தின் வாக்கு திமுக கிடைக்க என்பதற்காகத்தான் இப்ப அறிவிச்சிருக்கிறாங்க. ஆக அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் சிந்திச்சு பாருங்க. கடந்த 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் குறிப்பிட்டோம், அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா குடும்பத்துக்கு மாதந்தோறும் 1500 கொடுப்பதா சொன்னோம். ஆனா ஏமாத்தி மக்களை கவர்ச்சிகரமா பேசி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆனா கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றாத அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதோட இன்றைய தினம் ஓரணியில் தமிழ்நாடு, ஓரணியில் தமிழ்நாடு. இப்பதான் ஸ்டாலின் கட்சியை பத்தி சிந்திச்சிருக்கிறார். நல்லா சிந்திச்சு பாருங்க. 2 வருஷத்துக்கு முந்தி திமுக பொதுக்குழு கூட்டம் நடந்தது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைக்கு முதலமைச்சர் பேசுறார். நான் இரவிலே கண்மூடி காலையிலே கண் திறக்கின்ற பொழுது திமுக கட்சிக்காரனால என்ன நடக்குமோ தெரியல அப்படின்னு அச்சத்தோட கண் திறக்குன்னு சொல்றார். இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டுக்கு வச்சு நாட்டு மக்களை எங்க பாதுகாக்க போறார்? அவை கட்சிக்காரர் அவ்வளவு அக்குறும் பண்றான்னு அவரே சொல்றார். யாரு? பொதுக்குழு கூட்டத்தில், திமுக பொதுக்குழு கூட்டத்தில். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு ஓரணியில் தமிழ்நாடு என்று வீடு வீடா திமுக காரரு திமுக பாரத்தை எடுத்துட்டு வீடு வீடா கெஞ்சுறாங்க. கெஞ்சி அந்த பாரத்தில் கையெழுத்து போடுங்க, திமுக உறுப்பினர் ஆகுன்னு. அந்த அளவுக்கு திமுக இன்னைக்கு படுபாதாளத்தில் அந்த கட்சி சென்று விட்டது. உண்மைதானே? இன்னைக்கு தமிழகத்தில் பல கட்சி இருக்குது. எல்லா கட்சிகளுமே அந்த கட்சிக்கு உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்றால் அவள் விரும்பினா அந்த கட்சி பாரத்தில் அந்த மக்கள் கையொப்பமிட்டு அந்த கட்சியில உறுப்பினராக சேருவாங்க. ஆனா திமுக மக்களுடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க, தொண்டருடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க. அந்த கட்சியில் தொண்டர் இல்லாத காரணத்தினால் வீடு வீடா திமுக கட்சி நிர்வாகி சென்று கதவை தட்டி தட்டி கெஞ்சி கூத்தாடி அவள் திமுக பாரத்தில் கையெழுத்து வாங்கிட்ட காட்சி பார்க்கிறோம். இந்த அவல நிலைக்கின்ற திமுக அண்ணா திமுக பத்தி பேசுறார் உதயநிதி. நேற்றைய தினம் பார்த்திருப்பீங்க. அண்ணா திமுக ஐசியூல் இருக்குதான். யோ, நீங்க தாங்க ஐசியூல் இருக்கிறீங்க. நீங்க ஐசியூல் இருக்கிறதுனாலதான் வீடு வீடா கதவை தட்டி மக்களிடத்தை கெஞ்சி கூத்தாடி திமுக உறுப்பினர் சேர்த்துட்டு. அண்ணா திமுக அப்படி இல்லை. அண்ணா திமுக 2 கோடி தொண்டர் நிறைந்த கட்சியாக அண்ணா திமுக இருக்கு. வலிமையான இயக்கம். அண்ணா திமுக இயக்கம் இன்றைக்கு நாட்டில் 31 ஆண்டு காலம் அண்ணா திமுக ஆட்சி புரிந்து எண்ணற்ற திட்டங்களை கொண்டு நாட்டு மக்களிடத்தில் நன்மதிப்பை பெற்ற கட்சி அண்ணா திமுக கட்சி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்னைக்கு அடிக்கடி ஸ்டாலின் பேசுறார். எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டாரு. பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக விழுங்கிவிடும். சரி, நாங்க எங்களை பத்தி பேசுறீங்களே, நீங்க யோக்கியமா இருக்கிறீங்களா? 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வந்ததில்ல. அப்ப யாரோட கூட்டணி? பாரதிய ஜனதாவோட கூட்டணி. பாரதிய ஜனதா திமுக கூட்டணியில போட்டியிட்டு வெற்றி பெற்று மரியாதைக்குரிய மறைந்த வாஜ்பாய் அவர்கள் நாட்டுடைய பிரதமராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் திமுக கட்சியை சேர்ந்த முரசொலி மாறன் அவர்கள் மத்தியில் அமைச்சராக இருந்தாங்க. இதுல பாருங்க எப்படி இருக்கார் பாரு. வாஜ்பாய் இந்த பக்கம், கருணாநிதி இந்த பக்கம், முரசொலி மாறன். அப்போ பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி, நாங்க கூட்டணி கட்சி சேர்ந்தா மோசமான கட்சி. அது மட்டுமல்ல, 2001 சட்டமன்ற தேர்தல் அப்பொழுது பாரதிய ஜனதா திமுக
கூட்டணி வச்சு தான் போட்டியிட்டது. அப்ப பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. அண்ணா திமுக கூட்டணி வச்சா பாரதிய ஜனதா மோசமான கட்சி. எப்படி பாருங்க, பச்சோந்தின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க, அது கொஞ்ச நேரம் நிறமாறாது இருக்கு. ஆனா திமுக அடிக்கடி நிறமாறுகின்ற கட்சி திமுக கட்சி. நான் அடிக்கடி எல்லா கூட்டத்திலையும் நான் சொல்லிட்டு இருக்கிறோம், கூட்டணி என்பது இன்றைக்கு ஒன்றாக இணைந்து வாக்குகள் சிதறாம எதிர்களை வீழ்த்துதான் கூட்டணி. இன்னைக்கு அவ்வப்போது தேர்தல் சூழ்நிலைக்கு ஏற்ப எல்லா கட்சியும் கூட்டணி வைக்குது. அதுபோல அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதாவும் இன்றைக்கு கூட்டணி வச்சு இன்றைக்கு மக்களோட திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நிலைமை. இன்றைக்கு ஊழல் ஆட்சி அகற்ற வேண்டும் என்பது பாரதிய ஜனதாவுடைய நிலைமை. ரெண்டு கட்சியுடைய ஒத்த கருத்து திமுகவை வீழ்த்த வேண்டும், அகற்ற வேண்டும் ஆட்சியில் என்று. அதனால நான் கூட்டணி அமைச்சு போட்டிடுறோம். இதில் என்ன தப்பு இருக்குது? ஆக அண்ணா திமுக எப்போ பாரதிய ஜனதா கூட்டணியில வெச்சமோ அப்பவே ஸ்டாலின் புலம்ப ஆரம்பிச்சுட்டார். ஆக எங்க கட்சி யாரோட கூட்டணி இப்போ நீ எப்போ பயப்படுற? நீ தேர்தலை சந்தி, மக்களை சந்தி, நாங்க சந்திக்கிற மாதிரி சந்திங்க, பேசுங்க, உங்க ஆட்சியில என்ன திட்டத்தை கொண்டாந்து சொல்லுங்க. செஞ்சா தானே சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. அண்ணா திமுக ஆட்சினா இந்த கோவை மாவட்டத்தில், கோவை மாநகரத்தில் எவ்வளவு திட்டம், இன்னல்ல திட்டம், எவ்வளவு பாலம், இதுவே அண்ணா திமுக சாட்சி. அவ்வளவு பாலம் நாங்க கட்டிட பாலம். அண்ணா திமுக பெற்ற குழந்தைக்கு திமுக கார பேர் வைக்கிறான். நியாயமா? நம்முடைய குழந்தைக்கு அவர் பேர் வைக்கிறார். அதுக்கு தான் திமுக ஆட்சி வந்திருக்கிற ஒழிய மக்களுக்கு எந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்ற கிடையாது. அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்ட திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டி இன்றைக்கு முதலமைச்சர் திறக்கிறார். பாலத்தில் போறார். யாரு கட்டல பாலம்? அண்ணா திமுக ஆட்சியில் கட்டல பாலம். நல்லா இருக்குதா? அண்ணா திமுக கட்டினா பாலம் நல்லா தான் இருக்கும். திமுக ஆட்சியில் கட்டினா ஆத்துல பாலம் அடிச்சுட்டு போகும். உண்மைதானே? தென்மனை ஆற்றுல தண்ணியில அடிச்சுட்டு போயிடுது பாலம். அப்படிப்பட்ட பாலம் கட்டுறதுதான் திமுக. அண்ணா திமுக அற்புதமான பாலம், அழகான பாலம். மக்கள் இந்த மாநகர பகுதியில் இருக்கிற மக்களுக்கு போக்குவரத்து நெரிசல் இல்லாம எல்லா இடத்திலும் பாலம் கட்டி கொடுத்தோம். வெஸ்டர்ன் பைபாஸ் நாங்க தான் கொண்டு வந்தோம். மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வர திட்டமிட்டோம். இதுவரைக்கும் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எந்த முயற்சி எடுக்கல. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் மெட்ரோ ரயில் திட்டம் இந்த பகுதி மக்களுடைய போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு நிறைவேற்றப்படும். அதேபோல இஸ்லாமிய பெருமக்கள் நிறைந்த பகுதி, இஸ்லாமிய பெருமக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 2001ஆம் ஆண்டு இஸ்லாமிய பெருமக்கள் அம்மா அவர்களை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். இன்றைக்கு புனித ரமலான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த திட்டத்தின் வாயிலாக சுமார் 5400 மெட்ரிக் டன் அரிசி கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். நாகூர் தர்கா சந்தனக்கூடு திருவிழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டைகள் விலை இல்லாம வேண்டாங்க. அண்ணா திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் நம்மளே நாகூர் தர்கா சந்தனக்கூடு விழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டைகளை கொடுக்கப்பட்டது. 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு அந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கு மத்திய அரசு ஆண்டுதோறும் 6 கோடி மானியம் வழங்க வந்தது. 2019ஆம் ஆண்டு அந்த மானியத்தை நிறுத்தப்பட்டவுடன் எங்களை இஸ்லாமிய பெருமக்களை சந்தித்து அந்த மானியம் தொடர வேண்டும் என்று கேட்டார்கள். மாநில அரசாங்கமே ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு 6 கோடி ரூபாய் வழங்கப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு. 2021ஆம் ஆண்டு அந்த ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள அந்த மானியத்தை உயர்த்த வேண்டும் சொன்னாங்க. அவருடைய கோரிக்கை ஏற்று 6 கோடி மானியம் கொடுத்ததை 12 கோடியாக உயர்த்தி வழங்கிய அரசு அண்ணா திமுக அரசு. ஹஜ் பயணிகள் சென்னையிலே தங்கி செல்வதற்கு ஹஜ் செல்ல வேண்டும் கேட்டார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு ஹஜ் செல்லம் கட்டுவதற்கு 15 கோடி நிதி ஒதுக்கீடு செய்த அரசு அண்ணா திமுக அரசு. 2016 முதல் ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்புகளை வழங்க திட்டத்தை கொண்டு வந்தது அண்ணா திமுக அரசு. உலமாக்கள் மற்றும் ஓய்வினாளர்களுக்கு ஓய்வூதிய பயனுடைய எண்ணிக்கை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை 2004 2600 ரூபாயாக உயர்த்தினோம். அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட ஓய்வூதியம் 750 3000 உயர்த்தி வழங்கினோம். உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானியம் வேணும் கேட்டாங்க. ஒவ்வொரு இருசக்கர வாகனத்துக்கு 25,000 ரூபாய் மானியம் கொடுத்தோம். வகுப்பு வாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம்
மற்றும் பள்ளி வாசல்கள், தற்காகள், பழுதுபார்த்தல் மற்றும் புனர்மை பணிகள் மேற்கொள்ள நிதியுதவி வழங்க அதிமுக ஆட்சியிலே வழங்கப்பட்டது. இஸ்லாமிய வகுப்பினருக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறையை நீடிக்க அரசாணை அதிமுக ஆட்சியிலே வெளியிடப்பட்டது. 2018ஆம் ஆண்டு கஜா புயல் டெல்டா மாவட்டத்தை புரட்டி போட்டது. அங்க இருக்கின்ற நாகூர் தர்கா குளக்கரை சேதமடைந்தது. அதை நான் டெல்டா மாவட்டத்துக்கு சென்ற பொழுது அங்கு இருக்கின்ற இஸ்லாமிய பெருமக்கள் அந்த குளக்கரையை பார்வையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, அந்த குளக்கரையை சரி செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதிமுக அரசு நாகூர் தர்கா குளக்கரையை சரி செய்ய 4,25,00,000 நிதி ஒதுக்கீடு செய்த அரசு அதிமுக அரசு. சிறுபான்மை பொருளாதார மேம்பாடு கழகம் அமைத்தது அதிமுக அரசு. மேலும் பாரத ரத்னா மறைந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய பெயரிலே ராமநாதபுரம் மாவட்டத்திலே அரசு கலை மற்றும் அறிவியல் கொண்டு வந்தது. 2017 திண்டுக்கல்லிலே ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்து மணிமண்டபம் திறக்கப்பட்டது. கண்ணியமிக்க காகிதமுள்ளவர்களுக்கு சென்னையில் மணிமண்டபம் அமைத்ததும் அதிமுக அரசு. எவ்வளவு திட்டத்தையும் கொண்டு வந்தது அதிமுக அரசாங்கம். சிறுபான்மை மக்களை கண்ணை எமைகாப்பதை போல காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நாங்க ஓட்டுக்காக நாங்க யாரையும் நாங்க கேட்பதாக நினைத்து விட வேண்டாம். வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அந்த கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி தலைவர்கள் சிறுபான்மை மக்களை அதிமுக அரசு புறக்கணிக்கிறது என்ற அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார்கள். அதிமுக அரசு இருக்கின்ற வரை இந்த சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்தது அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதிமுக ஆட்சியில் தான் இவ்வளவு திட்டங்களையும் கொண்டாந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசு என்பதை சிறுபான்மை மக்கள் உணர வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதோட குடிமுத்தூரில் பாதாள சாக்கடை திட்டம் 550 கோடி, 195 கோடியில குறிச்சி குடிமுத்தூரில் குடிநீர் திட்ட பணிகள் நிறைவேற்றப்பட்டது. 42 கோடி மதிப்பீட்டில் ஆர்எஸ்புரம் திவான் பகதூர் சாலையில பல அடுக்கு வாகன நிறுத்தமிடம் இன்னைக்கு அதிமுக ஆட்சியில அமைத்தது. திமுக ஆட்சியில திறக்க ஸ்டிக்கர் ஒட்டி திறந்திருக்கிறாங்க. குடிமுத்தூர் கோயில்ல மேற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகம் அமைக்கப்பட்டது. 10 கோடி மதிப்பீட்டில் ஆத்துப்பாலம் முதல் கருணாபுரம் வரை உள்ள சாலை அகலப்படுத்தும் மற்றும் மைய தடுப்புடன் கூடிய மின் விளக்கு அமைக்கப்பட்டது. கோவை புதூர் குடிமுத்தூரில் அம்மா உணவகம் ₹90 லட்சம் மதிப்புள்ள சுண்டகாமுத்தூர் அரசு மருத்துவமனை அமைக்கப்பட்டது. ₹2 கோடி மதிப்பீட்டில் சுகுணாபுரம் மஞ்சுப்பள்ளத்தின் குறுக்கே உள்ள பாலத்தை அகலப்படுத்தி புதிய உயர்மட்ட பாலம் கட்டப்பட்டது. ₹15 கோடி மதிப்பீட்டில் புட்டுவிக்கு உயர்மட்ட பாலம் கட்டப்பட்டது. ₹7.5 கோடி மதிப்பீட்டில் கோவை மாநகராட்சி தெற்கு மண்டல அலுவலகம் கட்டப்பட்டது. ₹5 கோடி மதிப்பீட்டில் 24வது வார்டு காந்தி பார்க் நவீனமயமாக்கப்பட்டது. குனியமுத்தூர் செம்மேடு ஆகிய புதிய ஆரம்ப சுகாதார தோற்றுவிக்கப்பட்டன. கரடிமடை, தாலியூர் ஆகிய ஆரம்ப சுகாதார தரம் உயர்த்தப்பட்டது. தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மாநகராட்சி பகுதி, ஒன்றிய பேரூராட்சியில் ஊராட்சிகள் மற்றும் குக்கிராமல் தோறும் சாலையில் குடிநீர் திட்ட பணிகள், தெருவிளக்குகள், சாக்கடை வசதி, பேருந்துகள் வசதி செய்யப்பட்டது. அதிமுக ஆட்சியிலே இன்றைக்கு அதிமுக ஆட்சியெல்லாம் குடிமராமத்து திட்டத்தின் மூலம் ஏரியில் தூராறப்பட்டது. இன்னும் பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது என்பதை நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த பகுதியில் கடந்த ஆகஸ்ட் இறுதியில் 28-29 அன்று கோவை போல்வாம்பட்டி வன சரகத்திற்கு உட்பட்ட நரசிபுரம் அருகே வன எல்லையில் வனத்துறையின் ரோந்து சென்ற போது சிறுத்தை ஒன்று இறந்து கிடந்த சடலத்தை கண்டனர். இறந்த சிறுத்தை புலத்திய சடலத்தை எடுத்து எரித்து விட்டனர். பொதுவாக வனவிலங்குகள் இருந்தால் குழி தோண்டி புதைக்கப்பட வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக சிறுத்தை புலி உடல் எரிக்கப்பட்டது பொதுமக்கள் இடத்திலே பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றன. ஏனெனில் கோவை மலையடிவாரத்தில் சுமார் 700 ஏக்கருக்கு மேல் திமுக குடும்பத்திற்கு பினாமி நெருக்கமாக இருக்கின்ற ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்கு வீட்டு மனையாக பிரித்து நகரமயமாக்கும் வகையில் விற்பனைக்கு கொண்டு வரும் பொருட்டு வனத்தை ஒட்டி மரங்களை வெட்டி வீழ்த்தி மான்கள் போன்ற வனவிலங்குகள் இருந்துள்ளன. மேலும் அது மட்டுமின்றி வனத்தை அழிக்கும் பொழுது வட இந்திய பணியாளர்கள் காட்டு விலங்குகளால் தாக்கப்பட்டு இருந்துள்ளனர். இந்த செய்தி வெளிவராமல் மூடி மறைக்கப்பட்டுள்ளதாக இப்பகுதி மக்களிடத்திலே செய்தி வந்துள்ளது. இது போன்ற சூழலில் சிறுத்தை புலி இருந்தாலும் ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்கு காரணமாக இருக்கலாம் என பொதுமக்களிடையே பரபரப்பாக பேசப்படுகிறது. இது தொடர்பாக வனத்துறையும்
மாவட்ட நிர்வாகம் உண்மை நிலையை வெளியிட வேண்டும். அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதையெல்லாம் விசாரிக்கப்பட்டு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல நகரத்தில் ஏழை மக்கள் நிறைந்திருக்காங்க, ஏழை தொழிலாளி இருக்காங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் அதிமுக ஆட்சியிலே நிலத்தை வாங்கி பல லட்சம் ரூபாயில கான்கிரீட் வீடு இந்த ஏழைகளுக்கு கட்டி கொடுக்கப்படும். ஆட்டோ ஓனர்கள், ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஆட்டோ விலை உயர்ந்து விட்டது. அதனால் எங்களுக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கோரிக்கை வச்சாங்க. புதிதாக இந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் பதிவு பெற்றிருக்கின்ற ஓட்டுநர்களுக்கு புதிதாக ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் அவர்களுக்கு மானியம் வழங்கப்படும். ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும். அதிமுக தேர்தல் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது அதிமுக தேர்தல் அறிக்கையில் நிறைய அறிவிப்பு வெளியிடப்படும். இன்னைக்கு இந்த எழுச்சி பயணம் சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாகி விளங்க மரியாதைக்கு அண்ணன் V.S. சேதுராமன் அவர்களே, திரு தோப்பு அசோகன் அவர்களே, திரு எஸ். மணிமேகலை அவர்களே, திரு மதனகோபால் அவர்களே, திரு S.M. உசேன் அவர்களே, திரு K.R. செல்வராஜ் அவர்களே, திரு கேபில் விஸ்வநாதன் அவர்களே, திரு K. கௌதம் அவர்களே, திரு கப்புசாமி அவர்களே, திரு வேணுகானம் அவர்களே, திரு பிரபு அவர்களே, திரு ராஜேஷ் அவர்களே, திரு சசிகுமார் அவர்களே, திரு சுசிலா மாணிக்கராஜ் அவர்களே, திரு ரமேஷ் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள், திரு K. வசந்தராஜன் அவர்களே, திரு சந்திரசேகர் அவர்களே மற்றும் பாஜக மண்டல தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, ஐஜே கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, இந்து மகள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, அகில இந்திய பார்வையாளர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, வரி தந்து சிறப்பித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்த ஆண்டு 2026 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கழக வேட்பாளருக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.